வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு ஷேர் பண்ணுறதன் மூலமாக ஆப்ஷன் மெக்கானிசமுடைய அடிப்படை பேசிக்ஸை வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டூலை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லா வீடியோலையும் வந்து நிறையா அவேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி நிறையா கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு அக்ரெசிவாக கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வரும். இது நான் காட்டுறதுக்கு ஒரே ஒரு காரணம், மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து சில பேருக்கு ஸ்லோவாக பண்ணுறதெல்லாம் நமக்கு ஆகாது. ராக்கெட் வேகத்தில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. பட் அந்த ராக்கெட் வேகத்தில் போகிறதுக்கு முன்னால் நம்ம சக்ஸஸை பார்த்துருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்தது சாத்தியம். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். 1 month ரிப்போர்ட். 1 monthல எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட். அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கு காரணம் என்னன்னா ஓவர் ப்ராக்டிஸுக்கு காரணம் என்னன்னா ஓவர் நாலேஜ். இப்போ புரிஞ்சிருக்கும். இத்தனையும் இருந்தனால தான் இது சாத்தியம், இல்லைன்னா இதுவும் சாத்தியம் இல்லை. சரியா? சரி, ஃபுல்லாக நான் மேலே போகிறேன். ஓகேங்களா? 8வது மாதம் 13ஆம் தேதி தான் வந்து ஆரம்பிச்சபோது அக்கௌண்ட்டில் இருந்த பேலன்ஸ் $23,000. $23,000 அப்படின்னா இந்திய மதிப்புப்படி இன்டூ 88 போட்டுக்கோங்க. சரியா? ஸோ அங்கே ஆரம்பித்தது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அப்படியே ப்ராஃபிட்டாக பார்த்துக்கோங்க, குவான்டிட்டியாக பார்த்துக்கோங்க. ப்ராஃபிட் ஏற 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 இந்த குவான்டிட்டியை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி காம்பவுண்டிங் மாதிரி பண்ணி திரும்பி இன்க்ரீஸ் பண்ணி சில பல லாஸுகள்லாம் பார்த்து அப்படியே ப்ராஃபிட்டை அக்குமுலேட் பண்ணி கம்ப்ளீட்டாக அக்குமுலேட் பண்ணி இந்த அக்கௌண்ட் வந்து வித்தின் 1 monthல வந்து $22,000 போட்டது. 48,000, ஆல்மோஸ்ட் 200% ப்ராஃபிட் இதில் டெபாசிட் பண்ணியிருக்கிறது. திரும்பி ஒரு $10,000 உள்ளக்குள்ளே கொண்டு வந்துச்சு. நடுவில் வித்ட்ராவல் மட்டுமே $31,000 வித்ட்ராவல் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் $50,000. ஸோ $48,000 ப்ராஃபிட். ஸோ இதுதான் வந்து மோட்டிவேஷனுக்கு அல்டிமேட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எப்போ சாத்தியம் அப்படின்னா டைம் எடுத்தால் மட்டும்தான் சாத்தியம். இன்னைக்கு கற்றுக்கிட்டு நாளைக்கு பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஸ்கொயர் ஆஃப் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது நான் போட்டிருக்கேன். சரி, இன்னைக்கு லாஸ்ட் வீக் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு, என்னென்ன அப்டேட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு கம்யூனிட்டியில் வந்து கரெக்டாக 10:17க்கு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னாலே ஒன் சைடு மூவ் அப்படிங்கிறது வந்து தான் ஆகணும். கரெக்டாக டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படிங்கிறது 10:17க்கு கொடுத்துருந்தோம். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போய் செக் பண்ணுங்கள், கம்யூனிட்டியில் இருந்திருக்கும். ஸோ அங்கேருந்து எக்ஸாக்டாக ஒன் சைடு மூவ், நாட் ஒன்லி இன் பேங்க் நிஃப்டி, இன் நிஃப்டியும் தான் இது ஒன் சைடு மூவாக வந்துச்சு. ஆப்ஷனில் ஆல்மோஸ்ட் 50% ப்ரீமியம் வந்து பிளாஸ்ட் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருந்தது. இந்த வாரத்துக்கூட இது. ஒன்று அப்டேட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். நிஃப்டியோடைய எக்ஸாக்ட் பாயிண்ட் ஒன்று அப்டேட் பண்ணியிருந்தேன், அதுவும் எக்ஸாக்டாக நடந்துச்சு. ஸோ அதையும் வந்து கம்யூனிட்டியில் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ கம்யூனிட்டியில் இல்லாதவங்க வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் நான் அனுப்புகிறேன். சரி, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணணும், என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, நம்மக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு
நம்ம ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் ரிஸ்க் வைக்கணும். இது வந்து ஸ்டார்டிங் ஃபேஸ். காரில் வந்து பழகும்போது எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் கியர் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் கியர் அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ், அரை பர்சன்டேஜ் கூட வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஸோ 0.5% அப்படிங்கிறது நம்மளுடைய கோல். இந்த கோலில் வந்து நம்ம ஒரு 30 நாள் ட்ரை பண்ணணும். நம்ம 30 நாள் நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல என்னென்ன தப்பு பண்றோம், என்னென்ன பிரச்சனை இருக்கு, இது எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஸோ இப்படி தெரிய வந்துருச்சு அப்படின்னா ஸ்மூத்தா அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கே ஒரு ஐடியா வரும். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் பண்றது தப்பு என்ன அப்படின்னா, எடுத்த உடனே 5வது கீரை போட்டுறது, வண்டி ஆஃப் ஆயிரும். அதேதான், எடுத்த உடனே ஒன்று பெருசா ஒன்று பண்ணணும்னு கால் வைக்கிறது, அது எங்கேயாவது ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து பேக் அடிச்சு போயிடுறது. ஸோ இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பண்றது. ஸோ இதுல இருந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர்ல தான் இருக்கணும். அதுல நம்ம ட்ரெயின் ஆகி, அதுல நம்ம மைண்ட் செட் கிளியர் ஆகி, ப்ராசஸ் வந்ததுக்கு அடுத்த செகண்ட் கியருக்கு நம்ம ட்ரை பண்ணணும். செகண்ட் கியர்லயும் நம்ம அப்படியே இம்ப்ரூவ் ஆகும். நம்ம இம்ப்ரூவ் ஆகுறது நம்ம கண் கூட நமக்கு தெரியணும். நம்ம அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல லேக் ஆகுறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை பண்றோம் அப்படின்னா அது நமக்கு பாதிப்பு வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு லாட்ல ட்ரேட் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஒரு லாட்ல நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஒரு 10 ட்ரேட்ல நம்ம ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அடுத்த கீர் 2 லாட் நம்ம போகும்போது நமக்கு பஃபர் இருக்கும், நம்ம 10,000 ரூபாய் சம்பாதிச்சது இருக்கும். ஸோ அந்த லாஸ் வந்து நம்மளை பெருசா அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கும்போது இந்த காம்பவுண்டிங் அது இது எல்லாமே ஈஸி, ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் குவான்டிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு. மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஏறுறத நம்ம கண் கூட பார்த்தா மட்டும்தான் நம்மளுடைய பிரைன் வந்து கிளியர், ஓகே நீ கரெக்டா போயிட்டு இருக்க அப்படின்னு நமக்கு தூக்கத்துல இருந்து எல்லாமே பிளான்டா கொடுக்கும். இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டு தூங்க மாட்டோம். நம்ம தூங்கல அப்படின்னாலே எக்கச்சக்கமான டென்ஷன் ரிலேட்டடா எல்லா டென்ஷனும் வரும். அது வந்து பாசிபிள். அந்த டென்ஷனோட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்னென்னலாம் கத்துருக்கோமோ அது எதுவுமே மைண்ட்லயும் நிக்காது. அந்த சமயத்துல மார்க்கெட்ல நம்ம ரிவெஞ்ச் அடிக்கிறக்கோ இல்ல தப்பா பண்றக்கோ என்னென்னமோ பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம ப்ராசஸ்ல இருக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா க்ரோ ஆகணும். அந்த க்ரோத் நமக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. ரொம்ப ஷார்ட்கட் அப்படியெல்லாம் கிடையாது. கூகுள் மேப்பே ஷார்ட்கட் தான், அதுக்கு மீறி ஷார்ட்கட் அப்படிங்கிறது கிடையாது. இதை தாண்டி உங்க மைண்டு நிக்கல, ஸ்டெடி ஆகல அப்படின்னா அல்கோக்கு போயிருங்க. அல்கோக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க பெஸ்ட். நீங்க வந்து மைண்டே உள்ள போட வேண்டாம், அது அதோடைய வேலையை பார்க்கட்டும். ஸோ அல்கோ ரிலேட்டடாகவும் நான் நிறைய சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா ரிலாக்ஸாகவும் பண்ணலாம், எந்த ஒரு பயமும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கிராஜுவலா போனா மட்டும்தான் நம்மளால இந்த மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.